ஆசீர். பொதுக்காலம் 18ஆம் வாரம் புதன்கிழமை. வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 21 முதல் 28 முடிய உள்ள வசனங்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவரின் மகளின் பிணி நீங்கியது. தியானிப்போம். மாற்றத்தினால் ஏற்றம் பெற காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, காந்தியடிகளின் வாழ்க்கையை தாங்கி பிடித்த 2 முக்கிய தூண்கள் என்று சொன்னால் அவற்றில் ஒன்று நாம ஜெபமும், இரண்டாவது அகிம்சையும் ஆகும். வலிமையான ஆங்கிலேயர்களை எதிர்கொள்வதற்கு கடவுள் அவருக்கு தந்த வல்லமை நம்பிக்கை என்றால், இந்த நம்பிக்கையை அவரில் வளர்க்க உதவியது நாம ஜெபம். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட அவர் கையில் எடுத்த ஆயுதம் அகிம்சையும் அதனோடு இணைந்த ஒத்துழையாமையும் தான். இந்த 2 முக்கிய பண்புகளையும் 2 பெண்களிடமிருந்துதான் அவர் கற்றுக்கொண்டதாக அவர் தனது வரலாற்று புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். முதலாவது நாம ஜெபம் என்னும் பண்பு. காந்தியடிகள் சிறுவனாக இருந்தபொழுது தன்னுடைய வீட்டு வேலைக்காரி ரம்பாவோடு அடிக்கடி வெளியே சென்று வருவது வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இதே போல அவர் இருட்டில் வெளியே சென்ற பொழுது தன்னுடைய வேலைக்காரியின் சேலையை பயத்தில் இழுத்து பிடித்து கொண்டாராம். காரணத்தை கேட்டபொழுது பேய் பிசாசுகள் மீது தனக்கு இருந்த பயத்தை பற்றி அவர் சொன்னாராம். அதற்கு ரம்பாள், இவ்வாறு பயம் ஏற்படும் பொழுது நீ நம்பும் கடவுளை அழைத்தால் போதும், அவர் உனக்கு உதவி செய்வார் என்றாராம். தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் கூட தான் நம்பிய கடவுளின் பெயரை சொல்லியே அவர் உயிர் நீத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. கடவுளின் நாமத்தை உச்சரிக்கும் பழக்கத்தை அவர் கொண்டிருந்தார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கின்றது. அகிம்சை என்னும் இரண்டாவது பண்பை அவர் தன்னுடைய மனைவியாகிய கஸ்தூரிபாயிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்று தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் குறிப்பிடுகின்றார். காந்தி திருமணம் செய்து கொண்ட பொழுது அவருக்கு வயது 13, அவருடைய மனைவி கஸ்தூரிபாய்க்கு வயது 11. தினந்தோறும் அவருடைய மனைவி கோயிலுக்கு செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தார். காந்தி கஸ்தூரிபாயை தினமும் கோவிலுக்கு போக வேண்டாம், ஏனென்றால் கோவிலுக்கு அருகில் இருக்கும் வாலிபர்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடும் என்று தடுத்தார். ஆனால் அவருடைய பேச்சை கேட்காமல் அவர் கோவிலுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாராம். மீண்டும் மீண்டும் சொல்லியும் அவர் கேட்காததால் காந்தியடிகள் அவரை அடித்தாராம். அடி வாங்கிய பொழுது அவர் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் பொறுமையோடு இருந்தாராம். இதேபோல் பலமுறை நடந்ததாம். இதிலிருந்துதான் அவர் அகிம்சையை கற்றுக்கொண்டதாக தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். அதாவது தான் உண்மை என்று எதை நம்புகின்றாரோ அதை எந்த ஒரு சமரசமுமின்றி கடைபிடிப்பது,
தீமைக்கு துணை போகாமல் இருப்பது. அதன் பொருட்டு எந்த துன்பங்கள் வந்தாலும் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது. இதுதான் அகிம்சைக்கான வழி. காந்தி இந்த 2 பண்புகளையும் கற்றுக்கொள்ள 2 பெண்கள் காரணமாக இருந்தது போல, இயேசுவும் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பெண் காரணமாக இருந்தார் என்பதை எடுத்து சொல்வதுதான் இன்றைய நற்செய்தி. கனானிய பெண்ணின் நம்பிக்கையை எடுத்துரைக்கும் பகுதிதான் அது. அந்த பகுதியில் நாம் இயேசுவில் நிகழ்ந்த ஒரு மாற்றத்தை பற்றியும் கவனிக்க வேண்டும். என்ன மாற்றம் அது? மத்தேயு நற்செய்தியின் தொடக்கத்தில் இயேசு தன்னுடைய பணி என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமே என்பதில் உறுதியாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய 12 திருத்தூதர்களை நற்செய்தி பணிக்கு அனுப்பிய போது கூட பிற இனத்தவரின் எந்த பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரத்திலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். மத்தேயு 10:5-6. இதே ஒரு மனநிலையை கொண்ட இயேசுவைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். இஸ்ரேல் குலத்தாரில் காணாமல் போன ஆடுகளுக்கிடையே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்கின்றார். இப்படிப்பட்ட இயேசுவின் மனநிலையை நாசுக்காக இந்த பெண் சுட்டிக்காட்டி, அவருடைய பணி இன்னும் விரிவடைந்தால் அதனால் பலரும் பயனடைவார்கள் என்ற செய்தியை மேசையிலிருந்து விழும் ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்ற வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, காலப்போக்கில் இயேசுவும் தன்னுடைய பார்வையை விசாலமாக்கி கொண்டார் என்னும் செய்தி நம் அனைவருக்கும் ஒரு சிறிய வருத்தத்தை தரலாம். அதுவும் ஒரு பெண்ணின் காரணமாக இது நடந்தது என்று சொல்லும் பொழுது அது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நம்மிலே ஏற்படுத்துகின்றது. இயேசுவில் நிகழ்ந்த இந்த மாற்றம் என்பது குறைவிலிருந்து முழுமையை நோக்கி என்பதை விட முழுமையிலிருந்து முழுமையை நோக்கி என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்தை அடையும் பொழுது அங்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் நிகழ்கின்றது. இதை வைத்துக்கொண்டு குழந்தை பருவம் குறைவானது என்றும் வாலிப பருவம் நிறைவானது என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. காரணம், அந்த குழந்தைதான் காலப்போக்கில் ஒரு முழு மனிதனாக, முதிர்ச்சி பெற்ற மனிதனாக மாற்றம் பெற்று வளர்கின்றது. மாற்றம் பெறுவோம், வாழ்வில் ஏற்றம் அடைவோம். ஜெபிப்போம். மாற்றம் வழி ஏற்றம் தரும் இறைவா, அடுத்தவர்களை பற்றி நாங்கள் கொண்டிருக்கும் குறுகிய எண்ணங்களை, குறுகிய பார்வையை, குறுகிய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளும் நல்ல வரத்தை எங்களுக்கு தந்தரல நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் மாறுகின்ற பொழுது ஏற்றமடைகிறோம். நாங்கள் ஏற்றமடைவதை மற்றவர்கள் காணும் பொழுது அவர்களும் மாற்றம் பெறுகின்றார்கள். இப்படி மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஒரு சேர காணும் மக்களாக வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஒரு சாதாரண பெண்ணின் விசுவாசத்தை, நம்பிக்கையை பார்த்து உமது மனநிலையை நீர் மாற்றிக்கொண்டது போல எங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பார்த்து எங்களை வாழ வைத்தருளும், எங்களுக்கு வழிகாட்டும். இன்பம் பொங்க இணைந்து வாழ்வோம் என்னும் வாழ்க்கை தத்துவத்தை தமதாக்கி கொண்டு வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கும் ஃப்ளாவியா மேரி சேவியர் என்னும் இந்த மகளையும், நிஷாந்த் கேப்ரியல் என்னும் இந்த மகனையும் நிறைவாக ஆசிர்வதிக்க ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம், மன்றாடுகிறோம். இவர்கள் இருவரையும், இவர்கள் சார்ந்த இந்த 2 குடும்பத்தாரையும் உமது அற்புதமான, அதிசயமான அபிஷேகத்தை பொழிகின்ற தூய ஆவியானவருடைய வரங்களையும் கொடைகளையும் நிறைவாக பெற்றுத்தருகின்ற, எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, மிக விரைவிலே திருமணம் என்னும் உடன்படிக்கையில் இணையவிருக்கின்ற இவர்கள் இருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இதோ இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்தில் நீர் உடனிருந்து ஆசிர்வதித்து இதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி, நீ எனக்காக நான் உனக்காக என்று சொல்லி
இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் இவர்களுக்கு துணையாக இணையாக இருந்து இவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, அந்த திருமண நாளன்று நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அந்த திருமண நாளை ஒட்டி இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் அவர்களுக்கு துணையாக இரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த 2 குடும்பங்களும் இணைந்து எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் தீர்மானமும் இந்த மகனுடைய இந்த மகளுடைய வளர்ச்சிக்காக சிறப்பாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த திருமண ஏற்பாடுகளில் நீர் அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த திருமணம் நடந்து முடிகின்ற அந்த நேரம் வரை நீர் அவர்களுக்கு துணையாக இணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியறலும். இந்த திருமணத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உமது ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நலமாக சுகமாக நடைபெறுகின்ற அருள் வரங்களை இவர்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. அன்பு ஆண்டவரே, இதன் வழியாக இவர்களுடைய எதிர்காலம் சிறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். திருமணத்தில் இணைந்த பிறகு அந்த திருமணத்தினுடைய பலன்களை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு அதனுடைய கனிகளை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆன்ம நலத்தை தந்து தங்களுடைய திருமண உறுதிமொழிகளில் இறுதி வரை நிலைத்திருந்து நலமான சுகமான ஒரு திருக்குடும்பத்தை உருவாக்கி அதை ஏற்படுத்துகின்ற எல்லா அருள் வரங்களையும் தந்து இவர்களை சிறப்பாக வழிநடத்துவீராக. இவர்கள் வழியாக இவருடைய பெற்றோர்களையும் இவருடைய சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த அருளாசிர் என்னும் ஊடகத்தை கண்டுகொண்டு இதனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவையையும் நீர் நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியை நோக்கி சந்தோஷத்தை நிறைவை நோக்கி வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.